ரஜியாகிய இந்த தலாக்கை இருமுறைதான் கூறலாம். பின்னும் தவணைக்குள் முறைப்படி தடுத்து மனைவிகளாக வைத்துக் கொள்ளலாம். அல்லது அவர்கள் மீது யாதொரு குற்றமும் சுமத்தாமல் நன்றியுடன் விட்டுவிடலாம். தவிர நீங்கள் அவர்களுக்கு வெகுமதியாகவோ மகராகவோ கொடுத்தவைகளிலிருந்து யாதொன்றையும் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு ஆகுமானதல்ல. அன்றி இருவரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்த முற்பட்ட போதிலும் அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புக்குள் நிலைத்திருக்க முடியாதென்று இருவருமே பயப்படும் சமயத்தில் இதற்கு பஞ்சாயத்தாக இருக்கும் நீங்களும் அவ்வாறு மெய்யாக பயந்தால் அவள் கணவனிடமிருந்து பெற்றுக்கொண்டதிலிருந்து எதையும் விவாகரத்து நிகழ பிரதியாக கொடுப்பதிலும் அவன் அதை பெற்றுக்கொள்வதிலும் அவ்விருவர் மீதும் குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும். ஆதலால் நீங்கள் இவற்றை மீறாதீர்கள். எவரேனும் அல்லாஹுவுடைய வரம்புகளை மீறினால் நிச்சயமாக அவர்கள்தான் அநியாயக்காரர்கள். 2 தலாக்கு சொல்லிய பின்னர் மூன்றாவதாகவும் அவளை அவன் தலாக்கு சொல்லிவிட்டால் அவன் அல்லாத வேறு கணவனை அவள் மணந்து கொள்ளும் வரையில் அவள் அவனுக்கு ஆகுமானவள் அல்ல. ஆனால் அவன் அல்லாத வேறொருவன் அவளை திருமணம் செய்து அவனும் அவளை தலாக்கு கூறிவிட்டால் அதன் பின் அவளும் முதல் கணவனும் ஆகிய இருவரும் சேர்ந்து அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்பை நிலைநிறுத்தி விடலாம் என்று எண்ணினால் அவர்கள் இருவரும் திரும்பவும் திருமணம் செய்து கொண்டு மணவாழ்வில் மீண்டு கொள்வதில் அவர்கள் மீது குற்றமில்லை. இவை அல்லாஹ் ஏற்படுத்திய வரம்புகளாகும். அறிந்து கொள்ளும் மக்களுக்காக இவற்றை அவன் விவரிக்கின்றான்.